அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் தாங்க. இந்த 2025 சனி வக்ர பெயர்ச்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு துல்லியமான ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த 2025 சனி வக்ர பெயர்ச்சி நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர பெயர்ச்சியினுடைய காலகட்டம் தொடங்கிடுச்சு. 135 நாட்களுக்கு சனி வக்கரமாக இருந்து அதுவும் மீன ராசியில் இருக்க போகிறாரு. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஜூலை 2 முதல் நவம்பர் 17 வரையிலான காலகட்டத்தில் தான் சனி வக்கரம் அடைகிறார். அப்போது வக்கரம் அப்படிங்கிறது தன்னுடைய செயலில் இழத்தல் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போது இந்த காலகட்டத்தில் சனி செயலிழந்து போகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் இல்லைங்களா? வருட கிரகங்களான குருவும் சனியும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது தான் வக்கரமாகும். 9ஆம் இடத்துக்கு போகும்போது வக்கர நிவர்த்தி ஆகும். புரியுதுங்களா? அப்போது இப்போதைக்கு சனி வக்ரம் அடையுது. அப்போது சனி ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கும் காலகட்டம் என்று பார்க்கும்போது 2 முதல் 3 வரை வக்கரமாகும். அப்படி சனி வக்கரமாவதால் அதனுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படும். சனி ஆயுள்காரகன் கர்மகாரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வக்ரகதியில் சனி இருக்கிறப்போ சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சனியிடமிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதற்கான மந்திரங்கள்லாம் சிலவற்றை நம்ம கூறணும் அப்படின்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி உண்டு. அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தோம் இல்லை கேட்டோம் அப்படின்னா அதிலிருந்து அந்த பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. அப்படி இந்த சனி வக்கரமானது புரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரகதி ஆரம்பிக்குது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த சனி வக்கர பயிற்சி ஆகும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு இல்லைங்களா? காலசக்கரத்தினுடைய 12ஆவது வீட்டில் சனி பகவான் ஜூலை 13 முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை வக்கர நிலை அடைய இருக்கிறாரு. அப்போது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை அனுபவித்து வந்தவங்களுக்கெல்லாம் கெடுபலன்களை அனுபவித்து வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களையும் கொடுக்க காத்திருக்கு. அப்போது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். சனியை பொறுத்தளவில் உங்களுக்கு அஷ்டமத்தில் வக்கரம் அடைகிறாரு. அப்போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரப்போகிறாரு அப்படின்னு அர்த்தம். சரியான வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க. பண வரவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கூட வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்தளவில்
தொழிலில் தடைப்பட்ட யோக பலன்கள் எல்லாமே கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பழைய பாக்கி இதெல்லாம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் லாபம் வந்து சீராக இருக்குங்க. பல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்விகளில் இருக்கவங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். கட்டுமானம், ஹார்ட்வேர் துறையில் இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஏற்றம் காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் முருகர் பெயர் கொண்ட நபர்களால் நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்தளவில் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை. உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் தொழிலில் இரண்டுலேயுமே யாரையுமே நம்பி இறங்கக்கூடாது. ஆரோக்கியத்துலேயும் அதே மாதிரி சேம் டைம் கவனமாக இருக்கணும். கால் பகுதியில் அடிபட வாய்ப்பு இருக்குது. உங்கள் மாமியாரினுடைய ஆரோக்கியத்துலேயும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆண் குழந்தையாக இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சற்று கவனமாக இருக்கணும். அவர்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் எப்போவுமே கவனம் வேணுங்க. வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அதை நம்ம அள்ள முடியாது. அந்த வார்த்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய சொல் வந்து ஒருத்தவங்களை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தைகளில் எப்போவுமே வந்து தெளிவு இருக்கணும். குடும்பத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள், மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சனைகளை பொறுமையாக பேசி கையாண்டு அதை வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து வீடு வாகனங்களை வந்து பழுது பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்கு பழுது பார்க்குறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லுவேன். வாகனம், மின்சாதனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இடம், பொருள் ஏவல் அறிந்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. உணவு பழக்க வழக்கத்தில் வந்து கட்டுப்பாடுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளி உணவுகளை உட்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லதுங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி உணவை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஓரளவு வந்து ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்கும். அப்போது அதை வந்து தவிர்த்துக்கிட்டு யோகா, தியானம், உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவு வந்து நம்ம ஆரோக்கியத்தில் வந்து நல்லா இருக்கலாம். இல்லைங்களா? திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மாணவ மணிகளை பொறுத்தளவில் ஓரளவு சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. மேலும் வந்து முயற்சி எடுத்து நல்லபடியாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. தொழிலை பொறுத்தளவில் ஒரு தொழிலில் வந்து திடீர்னு வந்து இறங்க வேணாம். ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசித்து அதுக்கப்புறம் வந்து ஆலோசித்து இறங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி எதுவும் இறங்க வேணாம். உங்களுடைய யோசனைக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த செஞ்சாலும் அதில் வந்து வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்து நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் அடுத்தவங்களை நம்பி எதையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு முறைக்கு 2 முறை வந்து சரி பார்த்து ஆலோசித்து அதுக்கப்புறம் வந்து முடிவெடுங்க. சரிங்களா? சிம்மராசி என்பர்களை பொறுத்தளவில் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்போதைக்கு அந்த விஷயத்தை தள்ளி போடுறது நல்லது. அந்த மாதிரி விஷயம்தான் சிம்மராசி என்பர்களை பொறுத்தளவில் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சனி வக்கரத்தில் இருந்து உங்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 முறை வந்து உச்சரிங்க, இல்லை கேளுங்க. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதில் இருந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வந்து வாரம் ஒரு முறையாவது இல்லை மாதம் ஒரு முறையாவது போய் தரிசித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாதிப்புலேருந்து அந்த பாதிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? போய் கண்டிப்பாக தரிசித்து வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவும் செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.